ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி மாகும் பின்னொரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்பிள்ளை மன்றினுள் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்தில் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. எதில் உட்காரப்போற? காவாய் கனகத்தில் அக்கா கூடுறாப்போ அக்கா கூடுறாப்போ போய்ட்டு சரி அக்கா கூடுறாப்போ போ இந்த இதை கொண்டு போ. காவாய் கனகத்திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஊழியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் வெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி ஆராண்ட வல்லடியார்க்கு அருள்புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நடத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும்பொழில் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீளூடி தழைகமாதோ பாருணாம்பிகையுடனவர் தொண்டீஸ்வரர் மங்களாம்பிகையுடன் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி அம்மையுடனவர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயர் திருவடிகள் வணங்கி அம்மையப்பர் திருவடி கும்புகள் பெருமான் திருவடிகள் வணங்கி சமயக்குறவர் சந்தானக்குறவர் நாயன்மார்கள் திருமுறை சித்தாந்த எல்லாத்தையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். அப்பர் சுவாமிகளது 3ஆம் திருமுறையில் 38வது பதிகம் மந்திர எண். நேற்று ஒரு மந்திரம் நடத்தணும், 6 நடத்தணும். நேற்று 6வது மந்திரம் தான் நடத்தாங்கண்ணா. இது வரலையா நேற்று? பாக்கி வந்துச்சு. எங்கே போனாங்க? 6வது மந்திரம் என்னதுன்னு பாரு. வானவர் வணங்கி ஏற்றி மலர்கள் தூவ. வானவர் வணங்கி வைத்தார், வந்தினை மாய வைத்தார், தாமினை நடமு வைத்தார். இந்த பதியம் தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? 37 தான் படிக்கிறோமா? அதான் கேட்டேன். 37 6வது மந்திரம் நடத்தியாச்சு. 6வது மந்திரத்துக்கான பொருள் நேற்று பதியலை இப்போ பதிஞ்சு விட்டுடலாம். தேவர்கள் நாள்தோறும் வணங்கி துதித்து மலர்களால் அர்ச்சனை செய்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டியவற்றை இறைவன் வணங்குகிறான். மகதி சத்தம் போடாமல் பார்த்துக்க. லட்சுமி சத்தம் போட்டாங்கன்னா அங்கே கூட்டு போயிடும், முருகன்ட்ட கூட்டு போயிடும். வேண்டிய வரங்களையெல்லாம் இறைவன் வணங்குகிறார். நன்மை செய்பவராக இருக்கிறார். திருமாலை வாகனமாக கொண்டவராக இருக்கிறார். வண்டுகள் தங்குகின்ற சோலைகளில் சோலை நடுவே இறைவன் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய திறத்தை நான் அறியாமல் இருக்கிறேன். தேவர்கள் வழிபடுறாங்க, போற்றுறாங்க, அர்ச்சிக்கிறாங்க. அங்கே கேட்குற வரத்தையெல்லாம் இறைவன் கொடுக்குறாரு. திருமாலை வாகனமாக கொண்டிருக்கிறாரு. வண்டுகள் இருக்கிற சோலை உடைய இடத்துல இறைவன் நைத்தானத்தில் எழுந்தருளி இருக்கிறாரு. பிறைசூடியவராக இருக்கிறாரு. அவர் திறத்தை நான் அறியாமல் இருக்கிறேன். தேவர்கள் நாள்தோறும் வணங்குகின்றார்கள், மலர்களால் அர்ச்சிக்கிறார்கள் என்பது வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் என்ற திருவாசகத்தோடு ஒப்பிடணும். தேவர்கள் வணங்குவது விண்ணுலக இன்பத்திற்காக, பக்குவம் இல்லாமல் மானிடர் வணங்குவது பொருள் உலகத்திற்காக, பக்குவப்பட்டவர் வணங்குவது அருளை பெறுவதற்காக. தேவர்கள் எல்லோருமே அருளை பெற வீடு வேறு பெற வணங்குகிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஞானத்தை பெறவோ அருளை பெறவோ வீடு வேறு பெறவோ வணங்குகிறார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அதனால தான் ரொம்ப கவனமாக இந்த தேவாரம் சொல்லுகிறது. சிவார்ப்பணம் குரு இந்த தேவாரம் சொல்லுகிறது, வணங்குகிறார்கள், அர்ச்சிக்கிறார்கள், வேண்டியதை கொடுக்குறார், அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அருள் செய்கிறார்னு அருள்கள் செய்கிறார்னு போட்டிருக்கிறார் அப்பர் சுவாமிகள். இந்த அருள்கள்ங்கிறது அவங்க வேண்டியதையெல்லாம் கொடுக்குறார். பிறகு திருமாலை காளையாக வாகனமாக கொண்டது, அதுவும் திருமால் விரும்பியதை கொடுத்தது தான். சிவனுக்கு வாகனமாகிட்டதுனாலேயே திருமாலும் ஈடுபெறலை.
அர்ச்சித்ததுனால மலர் தூவினதுனால தேவர்களும் வீடு பெறலை. இந்த மந்திரத்தில் வண்டுகள் சோலையில் இருக்குன்னு சொன்னது பக்குவப்பட்ட ஆன்மாக்களை. ஆனால் பக்குவப்பட்டவர்கள் இத்தலத்தில் பேரின்பத்தை நுகர்கிறார்கள்ங்கிறது தான் குறிப்பு. இதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறேன். கூடுமாறு அருகிலேனேங்கிறாரு. அது அவர் நமக்கு சொன்ன அறிவுரை. இதை தெரிந்து கொள்ளுங்கள்னு என்பது அறிவுரை. தேவர்களாக பிறந்தும் வீடு பேர் இல்லை, திருமால் இடபமாக தாங்கியும் வீடு பேர் இல்லை. ஆனால் இந்த தலத்தில் வழிபடுறவங்க வீடு பேர் அடைகிறாங்க. இது அறியப்பட வேண்டும்னு சொல்கிறார். புவனியில் போய் பிறவாமல் நாள் நாம்னு ஒரு திருவாசகம் இருக்குல்ல, அதை இதில் பொருத்தி படிக்கணும். அயன்மால் அடைய முடியாததை, அயன்மாலாகிய நாம் அடைய முடியாததை பூமியில் போய் பிறந்து தான் அடைய முடியும்னு சொல்கிறாங்கல்ல அவங்க. அதுதான் அந்த மந்திரம். அதற்கு ஒரு தேவாரம் தான் இந்த தேவாரம். 7வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. அது நேற்று பதியலை, நிறைய சத்தம், அதனால் பதியலை. 7வது மந்திரத்துக்கான பொருள், இறைவன் திருமாலை ஒரு பாகமாக கொண்டவர். திருமாலை ஒரு பாகமாக கொண்ட நிலை ஹரிநாராயணன் என்று சொல்லப்படும். ஹரிநாராயணன் அல்லது ஹரி அர்த்தர்பாங்க. ஹரி அர்த்தர்னா அர்த்தம்னா ஒரு பாகம், அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தம்னா ஒரு பாகம்னு அர்த்தம். கொண்டவர். காலில் திருவடி அணிந்து அதில் ஒளி எழ, காலில் கடல் அணிந்திருக்கிறாரு, அதில் ஒலி வருகிறது. ஒளியுடைய நெருப்பை கையில் ஏந்தி ஆடுகிறார். பள்ளம் தோன்றும்படி ஆடுறாராம். அவர் ஆடுற இடத்துல பள்ளமே வருதான். விரிந்த சடை வானத்தை தொடுகிற அளவுக்கு இருக்குது. புகழப்படுகின்ற திருக்கூத்து ஏற்றுபவராக இருக்கிறார். மந்திரம் படிச்சிங்கன்னா தெரியும். காலதிர் களல்கள் ஆர்ப்ப, கால் அதிர் களல்கள் ஆர்ப்ப, கலலரி கையில் வீசி, ஞானமும் ஞாலமும் குளிய நின்று. எங்கே ஆடுறாரோ அந்த இடத்துல பள்ளம் வருதான். குளிய நின்று நட்டமது ஆடுகின்ற மேலவர் முகடுதோய, முகடுனா ஆகாயம், விரிசடை திசைகள் பாய மாலொரு பாகமாக மகிழ்ந்த நெய்த்தானமாக தானனாரே. விளக்கம் எழுதுங்க. இறைவன் திருமாலை ஒரு பாகமாக கொண்டிருத்தல், சைவ சித்தாந்தப்படி ஹரி அருளாக பார்க்கப்படுகிறார். ஹரி அருளாக பார்க்கப்படுகிறார். அரியலால் தேவி இல்லை என்று திருவையாற்று பதிகத்தில் அப்பர் சொல்கிறார். அதையும் அப்பர் தான் சொல்கிறார். அரியலால் தேவி இல்லை, ஐயன் ஐயாரனார்க்கேங்கிறார். சைவ சித்தாந்தப்படி திருமால் சிவார்ப்பணம், பெண். சைவ சித்தாந்தப்படி திருமால் யார் தான்? பெண்ணு தான். சிவனுக்கே ஒரு பாகமாக வர்றதுனால நம்ம இந்த அரி யாருன்னா சிவனே தான் அரியா இருக்கிறாருன்னு எடுத்துக்கிடணும். சிவனே தான் அரியா இருக்கிறாரு. ஆன்ம வர்க்கத்தில் சொல்லப்பட்ட ஹரி அல்ல, ஆன்ம வர்க்கத்தில் சொல்லப்பட்ட ஹரி அல்ல. யாரு? சிவத்தத்துவத்தில் ஹரியா நிற்கிறார்ல. சிவத்தத்துவத்தில் வித்யா தத்துவம் படிக்கும்போது காலம், நாதம், இந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தையில் யாரெல்லாம் வர? ருத்ரன், மால், அந்த மாலை வச்சு பார்க்கணும். அதில் கேள்வி வந்துடும். அப்போ இறைவனுக்கு ஆன்ம வர்க்கம் ஒரு பாகமாக முடியும்னா அப்போ இறைவன் பாதி இறைத்தன்மையோடு பாதி உயிர்த்தன்மையோடு இருக்கிறாருன்னு வந்துடும். அதனால் திருமாலை ஒரு பாகம். அந்த திருமாலும் யாரு தான்? சிவனே தான். எழுதுங்க.
காலில் கழல் அணிந்திருக்கிறாரு. அப்போது அவர் நடராஜராக பார்க்கப்படுறாரு. கழல் என்பது அவருடைய வீரத்தை காட்டுகிறது. பகையிருப்பவர்களுக்கு தான் வீரம் வேணும். இறைவனுக்கு பகை, இறைவனிடத்தில் உங்களுக்கு எது பகைன்னு கேட்டால் உயிருக்கு எது பகுவே அது என் பகைங்கிறார். உயிருக்கு பகை 3 மலம். எனவே இறைவனுக்கு பகை என்னது? 3 மலம். அப்போ அந்த பகையை அழிக்கிறதுக்காக ஆடுறார், ஐந்தொழில் நடத்துகிறார். இறைவன் ஐந்தொழில் நடத்துறதுனுடைய ரிசல்ட்டு என்ன? 3 மலங்கள் ஆன்மாவை விட்டு போகுது, அவ்வளோதான். நெருப்பை கையில் ஏந்தி இருப்பது ஒடுக்கத்தை குறிக்க. திருமுறைகளில் நெருப்பை கையில் ஏந்துறதை ஏன் அதிகமாக சொல்கிறாங்கன்னா, அந்த ஒன்றிலேயே எல்லாமே அடங்கிடும். அந்த ஒன்றிலேயே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எல்லாமே அடங்கி போயிடும். அயன்மால் ருத்திரன்னு சொன்னால் ருத்திரனும் ஒடுக்கிறவராக வர்றார். எல்லாவற்றையுமே ஒடுக்கிறவராக பார்த்தோம்னா சங்கார காரணனாக அதுவும் இறைவனாக தான் வர்றார். அதனால் சைவத்தில் ஒடுக்கம்னா எல்லா தொழிலும் அதில் அடங்கிடும். அதனால் நெருப்பு வச்சு ஆடுறதை பதிவு செய்தார். இறைவன் ஆடுற இடத்துல பள்ளம் வருதுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, அது அவருடைய ஆற்றலை குறிப்பது. அவனுடைய சடை ஆகாயத்தை தொடுதுன்னு சொல்கிறது அவனுடைய வியாபகத்தை குறிக்கிறது. நீங்கள் நம்ம நடராஜர்னால் நம்ம உண்மை விளக்கத்தில் பார்க்குறத விட நடராஜரை பற்றி ரொம்ப விரிவாக திருமந்திரத்தில் இருக்குது. அடுத்த மாதம் நம்ம திருமந்திரம் தொடங்கினது அப்படியே நின்று கிடக்கு. இல்லைன்னா திருமந்திர ஸ்பெஷல் கிளாஸாவது மாதம் ஒரு தடவை போடணும். அதில் திருமந்திரத்தில் நடராஜருடைய பல வகை நடனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதில் அண்டலிங்கம் பிண்டலிங்கம்லாம் இருக்கும். அண்டத்தையே லிங்கமாக பார்க்கறது, அங்கே அண்டத்தையே சிவனாக பார்க்கறது. அப்படி பார்த்தீங்கன்னா சடையை நம்ம சடையை ஒரு எல்லையோடு பார்க்க முடியாது. சடை பிரபஞ்சம் முழுவதும் பரவி கிடக்கிற மாதிரி தான் பார்க்க முடியும். அந்த உண்மை நெறி விளக்கம்னு ஒரு நூலில் பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தையே இறைவனாக காட்டுவாங்க. ஒரு பாட்டு இருக்குது, உண்மை நெறி விளக்கம்ங்கிற நூலில் 5வது மந்திரம். அதனால் விரிந்த சடை என்பது எல்லாத்தையுமே சிவனாக பார்க்குறது. எல்லாம் சிவமென அந்த வரி தான் அது ஞான நிலை. அந்த ஞான நிலையில் இறைவனுடைய சடை ஆகாய வரைக்கும் இருக்குதுன்னா அதுக்கு பொருள் சடை ஆகாய வரைக்கும் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. இறைவனுடைய வியாபகம் எங்கும் இருக்குதுன்னு அர்த்தம். அவன் அருள் எங்கும் இருக்குன்னு அர்த்தம். சடைங்கிறது ஞானம்தான். ஞானம், சடை, அருள் எல்லாம் ஒன்று தான். அதைத்தான் எல்லாம் சிவமென நின்றாய் போற்றினார். இதெல்லாம் நிறைய இடங்களில் விளக்கப்பட்டிருக்கிறது. சடையை எப்படி பார்க்கணும், கால்களை எப்படி பார்க்கணும்லாம் விளக்கப்பட்டிருக்கு. அது நம்ம நுட்பமாக பிறகு படிக்கணும். அடுத்த வகுப்பில் அடுத்த மந்திரம் பார்க்கலாம். இப்போ பண்டார சாத்திரத்தில் ஒரு மந்திரம் பார்க்கலாம்.